இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தில் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இந்த அக்டோபர் மாதம் வாக்குத்தத்தமாகவும் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம், நாம் தியானிக்கிறோம், நாம் ஆஸ்வதிக்கப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல சாட்சி என்னவென்றால், இன்றைக்கு அதிகாலை வேளையிலே ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், பாஸ்டர், நான் மிகவும் அதிகமாய் கஷ்டப்பட்டேன், வியாதினால் பாதிக்கப்பட்டேன், மருத்துவ சிகிச்சைக்கு உள்ளானேன், எனக்கு சற்று சரீரத்தில் களைப்பு, ஒரு பக்கம் மருத்துவர் கொடுத்த ஆலோசனை, இந்த ட்ரீட்மெண்ட், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு கஷ்டமான, நான் பயப்படக்கூடிய சூழ்நிலைமை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த மாத வாக்குத்தத்தத்தை நான் சிந்தித்த பொழுது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது பயந்து போன என் வாழ்க்கையில், நடுங்கி போன வாழ்க்கையில், திகைத்து போன என் வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக என்னை தைரியப்படுத்தினார். நான் சிகிச்சைக்குள்ளானேன், என்ஜியோகிராமெல்லாம் எடுத்தார்கள். கடைசியில் முடிவில் பார்க்கும் பொழுது, நான் பயப்படும் நாளில் உம்முடைய வசனத்தை நம்பினேன், உடைய வார்த்தையை நம்பினேன், கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கும் விடுதலையாக்கி என்னை மீட்டு கொண்டார். இதை சாட்சியை கேட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஒரு அம்மாவுக்கு மட்டுமல்ல, இந்த வசனத்தை கேட்குற எல்லாருக்கும், நாம் எல்லாம் மனுஷர்கள், நாம் பயப்படக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மனுஷ வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் நம்முடைய வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார். இந்த நிகழ்ச்சியை கணுக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யார் நம்ம கைவிட்டாலும் கைவிடாத ஒரு தெய்வம், ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அவன் நம்ம கூட இருக்கிறார். இந்த யோபேல் தீர்க்க புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவென்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் நான் இந்த தேசத்திற்காக வைராக்கியம் வைத்திருக்கிறேன். என் ஜனத்தினுடைய நிந்தைகளை நான் மாற்றுவேன், அவமானத்தை மாற்றுவேன். இவங்களுக்கு இருந்து அவமானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கோட்டை பூச்சி, இதெல்லாம் இந்த ஆகாரம் விளைவிக்கிற வயல்வெளியில் எல்லாம் நாசமாக்கி அவங்க பொருளாதாரம், அவங்க ஆகாரம், அவங்க ஆராதனை, அவங்க சமுதாய வாழ்க்கை எல்லாவற்றையும் நிந்தை சேதத்துக்குள்ளாக்கியது. அவமான் 4 பேர் மத்தியில் தலைநிமிர முடியாத ஒரு சூழல், அந்நியருடைய ஆதிக்கம், இவள் எல்லாவற்றையும் மத்தியும் கூட தேவனுடைய அழைப்பை பெற்றார்கள். தன்னுடைய வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து தேவ சமூகத்தில் வந்தார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், தேவன் நோக்கி கூப்பிட்டார்கள். இரக்கம் செய்த தேவன் கிருபையாய் இறங்கி, என் தேசத்திற்காக நான் வைராக்கியம் கொண்டேன், என் ஜனத்தின் மேல் நான் கடாட்சம் வைத்தேன் என்று சொன்னார். என் தேசத்திற்காக நான் இறங்கி வந்தேன். ஆகவே இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் கொடுத்தார். குறிப்பாக 2 காரியத்தை அங்கே சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், இனி பிரஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். நம்முடைய ஆத்மா பிழைக்க, சரீரம் பிழைக்க, குடும்பம் பிழைக்க தானியத்தை நான் திரும்ப தருவேன். எண்ணெய், அபிஷேகம், ஆவியானுடைய அனுக்கிரகம், நம்ம இழந்து போன அபிஷேகம், இழந்து போன கிருபைகள், இழந்து போன வரங்கள், இழந்து போன சொப்பனம், இழந்து போன தரிசனங்கள், இழந்து போன ஆவிக்குரிய கிருபைகளை எல்லாம் பெறுவதற்கு அவர் தானியத்தையும் அவர் எண்ணெயையும் திரும்ப தருவேன் என்று சொன்னார். அபிஷேகத்தை கற்றுக் கொடுப்பார். அப்பொழுது தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.